இன்றைக்கி குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போவாங்க. எதோட குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா வாதமலர். சரிங்களா? இந்த வாதமலருக்கு பரிசு உண்டு. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா March 15, 2026ங்க. சரிங்களா? ஸோ இனிமேல் ஒன் பை ஒன்றா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? இடமிருந்து வலம் ஆரம்பிப்போம். 1 60 வினாடிகள் கொண்டது என்னது? 60 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரு மினிட், ஒரு நிமிடம். சரிங்க. இப்போ 1 மேலேருந்து கீழே நீள ஆரம்பிச்சுக்கு. நுரையீரலை தாக்கும் நோய்களில் ஒன்று. நுரையீரலை தாக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள ஆரம்பிச்சுன்னா நிமோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. நுரையீரல் வீக்கம், சளி ரொம்ப இருந்ததுன்னா, மூச்சு விட முடியாமல் இருந்ததுன்னா இதுக்கு சொல்லுவாங்க என்னன்னா நிமோனியா. சரிங்க. இப்போ பாருங்க யாருன்னு முடிஞ்சிருக்கு. 6 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த நாட்டின் தலைநகர் மாஸ்கோ. எந்த நாட்டோட தலைநகர் மாஸ்கோ? ரஷ்யா. ரஷ்யாவுடைய கேபிட்டல் எங்கே? மாஸ்கோ. சரிங்க. 6 கீழேருந்து மேலே ட்ரால ஆன்சுக்கு. தேவலோக பேரழகி கம்மா போட்டு எதுண்டா கண்டினியூ கொடுத்துக்கோங்களா? இல்லை. தேவலோக பேரழகினா அம்பை, உர்வசி, மேனகை, திலோத்தமின்னு சொல்லுவாங்க. இங்கே ட்ரா வந்துக்கனால ட்ரதின்னு சொல்லலாம். மன்மதனோட ஒய்ஃபு. சரி. 4 இடமிருந்து வலம் என்ன? தொடர்ந்து அதிகமாக இனிப்புகளை உட்கொண்டால் டேஷ். தீல ஆஞ்சுக்கு. இதுக்கு அடுத்த ஹிண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 5 கீழேருந்து மேலே என்ன? கீழேருந்து மேல். மடியில் டேஷ் இருந்தால் தானே வழியில் பயம். மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம். மடியில் கணம் நம்ம மேலே தப்பு இருந்தால் தானே நம்ம பயப்படணுங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. மடியில் கணம் இருந்தால் தானே வழியில் பயம். சரிங்க. இப்போ 4 இடமிருந்து வலம் பாருங்க. தொடர்ந்து அதிகமாக இனிப்புகளை உட்கொண்டால் டேஷ். அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா என்ன பண்ணும்? திகட்டும். திகட்டும். ரொம்ப இனிப்பாக சாப்பிட்டா திகட்டும். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துலாமா? 3 எழுத்து 2. டேஷ் திக்கு எங்கும் கொட்டு முரசை என்று பாரதியார் படித்தா. வெச்சி 8 திக்கும் எங்கும் கொட்டு முரசை. முரசைங்க பாடலில் கவிதையில் முதல் வரி. வெச்சி 8 திக்கும். பதில் வந்து நம்மளுக்கு 8 தான். இதுக்கு முன்னால் இன்னும் ஒரு வேர்டு உண்டு. வெச்சி 8 திக்கும் எங்கும் கொட்டு முரசை. நம்ம இங்கே 8 2 வந்திருக்கனால 8 தான் சொல்கிறோம். 2 இடமிருந்து வலம் என்ன? விறகு, பெட்ரோலு, டீசலு, மண்ணெண்ணெய் போன்றவற்றை கொதிக்கும் சொல். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எரியக்கூடிய பொருட்கள். ஈஸியாக எரியக்கூடிய பொருட்கள். ஸோ அதனால் என்னன்னு சொல்கிறோம்? எரிபொருள். சரி. 3 மேலேருந்து கீழே பாருங்க. போல ஆன்சுக்கு. தங்கம். தங்கத்தை இன்னொரு சொல்லுன்னு சொல்லலாம். தங்கம் அப்படின்னா பொன் அப்படின்னு சொல்லலாம். சரி. 7 கீழேருந்து மேலே இழுல முடிஞ்சிருக்கு. கீழேருந்து மேலே இறைவன் வேறு சொல். இறைவன்னா கடவுள், ஆண்டவன். இல்லுங்கனால கடவுள் சொல்லலாம். சரி. 7 வலம் இருந்த இடம் என்ன? பக்கத்துலேயே கொஸ்டின் இருக்குது. என்னது? ஆயுதம். எக்யூப்மெண்ட். எக்யூப்மெண்ட் வந்து என்னென்னு சொல்லுவோம்? வி. சரிங்க. இங்கே ட்ரூ வந்தாச்சு. கீழே வந்து என்னென்னு பார்க்கலாம். 14
பசித்து தனித்து டேஷ் என்றால் வள்ளலார். வள்ளலார் என்ன சொன்னாங்கன்னா, பசியோடு தனித்து தனித்துவமாக, அடுத்து என்ன சொன்னார், விழித்து கவனத்தோடு, விழி சரிங்க. 12 வலம் இருந்த இடம் என்னன்னு பார்க்கலாம். 12 தயிர் கடையதுக்கு இது உதவுமா? தயிர்லேருந்து நெய் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? தயிர் கடைவாங்க. அது கடையதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மத்து. சரிங்களா? சரி. 14 இடம் இருந்து வலம் இருக்கா? இல்லை. அப்போ 15 வலம் இருந்த இடம் இதாகுது. காது. காது வந்து இன்னொரு சொல்லணும்னா செவின்னு சொல்லலாம். வி வந்துக்கனால செவின்னு சொல்லலாம். செவினா செவி மடல் காது அப்படின்னு சொல்லலாம். 15 மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே. கேரளாவின் பாரம்பரிய மிக்க இசைக்கருவி. கேரளாவில் பாரம்பரிய மிக்க, கேரளானாலே சரி 19 இடம் இருந்து வளம் என்ன வருதுன்னு பார்த்துக்கோ. நெட்டை எதிர் சொல். நெட்டைக்கு எதிர் சொல் குட்டை தான். சரி, அப்போ 15 நம்ம இப்போ தான் கொஸ்டின் பார்த்தோம். மேலேருந்து கீழக்கு கேரளாவின் பாரம்பரிய மிக்க இசைக்கருவிக்கு இப்போ சொல்லுங்கள், இது என்னன்னு சொன்னாங்க? செண்டை மேளம். கேரளாவில் உள்ள செண்டை மேளம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து பழைய கொடுகட்டி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய இது கண்டினியூஷன். 19 கீழேருந்து மேலே பாருங்கள் என்னென்னு. பள்ளம். பள்ளம் இருக்க வந்து என்னென்னு சொல்லுவாங்க? பார்த்து அங்கே குழி இருக்குதுன்னு சொல்லலாம். குழி. சரி, இப்போ ஒன் சைடாக சால்வ் பண்ணி வந்துட்டோங்க. சரிங்களா? இப்போ இன்னும் இந்த விட்ட இடத்துலேருந்து வருவோம். 11 கீழேருந்து மேலே கடைசி 8 முடியுதுங்க. கட்டணச்சீட்டு. கட்டணச்சீட்டை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும். கட்டணச்சீட்டுங்கிறத டிக்கெட்னு சொல்லலாம். டிகே டிக்கெட் அப்படிங்கிறது கட்டணச்சீட்டு. 8 இடமிருந்து வலம். இதுவும் இங்கிலீஷில் தானே. வாளி. வாளிக்கு இங்கிலீஷில் என்ன? பக்கெட். பைக்கே பக்கெட். சரி, இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க. நம்ம இங்கே இருந்தால் நான் சால்வ் பண்ண போகிறோம். 10 கீழேருந்து மேலே என்ன? பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். இதுக்கு கட்டாயமாக இஷ்ல தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஹிண்ட் வேணும். 9 இடமிருந்து வலம் என்ன? சமயம். சமயமே வேறு சொல். சமயம்னா என்னன்னு சொல்லலாம்னா மதம், பக்தி, நெறி, ஆன்மீகம், கொள்கைன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மதம், பக்தி, நெறி, ஆன்மீகம், கொள்கையில் வந்து நம்ம மதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே இன்னொரு வேர்டு தேவைப்படுதுங்கனால 2வது எழுத்து. ஸோ இப்படி போடுறோம். மதம். மதம் சொல்லலாம், பக்தி சொல்லலாம், நெறி சொல்லலாம், ஆன்மீக, கொள்கை. இது எல்லாமே சமயம்தான். சரி, இப்போ 10 கீழேருந்து மேலே பார்க்கலாம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர். தேல ஆரம்பிச்சுக்கு இஷ்டில் முடிஞ்சிருக்கு. தனுஷ். சரிங்க. 9 மேலேருந்து கீழே என்ன? மானிடர். பழைய படத்தில் மானிடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மானிடர். மானிடர்னா மனுஷன்னா சிங்குலர், மக்கள்னு சொல்லணும். மானிடர் அப்படின்னா எல்லா மக்களையும் மனுஷனையும் சொல்லுவோம். ப்ளூரல். இங்கே வந்து மக்கள். சரி, 16 வலம் இருந்த இடம் என்ன? கடற்கரையில் நின்றால் இவை அடுத்தடுத்து வந்து செல்வதை பார்க்கலாம். டேஷ் ஓய்வதில்லை. பட பேரும் இருக்குது. கடற்கரையில் நின்னா என்ன அடிக்கடி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைகள் தான் வரும். சரி, 17 கீழே இருந்து மேலே என்ன? இதுதான் கடைசி. இல்லை, இன்னும் இருக்கு. 17 கீழே இருந்து மேலே என்ன?
கீழிருந்து மேல். கேரளாவில் பெரும்பாலும் பேசும் மொழி. கேரளாவில் என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா மலையாளம். மலையாளம். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மேலேருந்து கீழ் 13 வம்சம் வேறு சொல். சரி, இதுக்கு வேறு ஹிண்ட்டு இருக்கான்னு பார்க்கணுன்னா 18 இடமிருந்து வளர்ந்தான். நிம்மதி இறுதியில் சந்திரன். நிம்மதியோட இறுதியில் சந்திரன்னா மதினா சந்திரன்னு சொல்லலாம். ஸோ மதி கடைசி கல்விங்க. 13 மேலேருந்து கீழே. வம்சம்னு நம்ம தலைமுறை சொல்லலாம். இங்கே தீ வந்தாச்சு. சந்ததி. சரிங்களா? இன்றைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி பைசு வச்சுருக்காங்க. சரிங்களா? இன்றைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.